ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற தமிழ் திரைப்படம் ரயில். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் நடக்கிற மாதிரி அந்த படத்தின் கதை. இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடிக்கார எலக்ட்ரிஷியன் வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு வந்து எந்த வேலையும் செய்யாமல் ஒரு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுற ஒரு கேரக்டர் இருக்கான். அவன் கூட வந்து வரதன்ற வந்து அது அவங்க ரிலேஷன் மாதிரி. அவன் வந்து இவனை வந்து ரொம்ப மேனிப்புலேட் பண்ணி அவனை வந்து உருப்படாமல் ஒன்று பண்ணிட்டு இருக்கான். இவங்க ஒய்ஃப் வந்து செல்லம்மான்னு சொல்லிட்டு இந்த முத்தையா வந்து சரியான குடிகாரனாக இருக்க மட்டும் இல்லாமல் ஊதாத்தனமாக எந்த பணமும் சம்பாதிக்காமல் சும்மா சுற்றிட்டு இருக்கான். எதிர் வீட்டில் இருக்க ஒரு சுனில்ன்ற ஒரு இந்திக்கார பையன் வந்து அவன் வந்து ஒரு ஆஃபீஸராக வேலை செஞ்சுருக்கான். ஒரு சின்ன ஒரு கிளர்க் மாதிரி வேலை செய்கிறான். அவன் வந்து பார்த்திங்கன்னா தன் வீட்டுக்கு மும்பையில் இருக்கவங்களுக்கு காசு பணம் அனுப்புறது அது மாதிரி இருக்கான். இந்த செல்லம்மா வந்து அவன்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக இருக்கா. அந்த பையன் வந்து இந்த செல்லம்மா வந்து ரொம்ப அக்கா தீதின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான். கூடமான பேசுறது அது மாதிரிலாம் அன்பாக பேசுகிறான். இதை வந்து இந்த முத்தையை வந்து ரொம்ப தப்பாக நினைக்கிறான். இந்த வரதன்றவன் என்ன பண்ணுறான் பார்த்திங்கன்னா எப்போவுமே குடிச்சிட்டு அவனை வந்து அவனோட கேரக்டர் இந்த முத்தையா கேரக்டரை ரொம்ப மட்டமாக வச்சுருக்கான். அண்ட் அது இல்லாமல் ஒரு ஷாப்பில் வந்து 5 லட்ச ரூபா கொடுத்தா அதை லீஸுக்கு அப்படியே எடுத்துக்கலாம், நீ வாங்கிக்கலான்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்க மாமனார்கிட்ட போய் பணம் கேட்க சொல்கிறான் இந்த செல்லம்மாவோட அப்பா கிட்ட. அதுக்கு போய் இவன் பணம் கேட்கும்போது 500 ரூபா கொடுத்து இவனை குடிக்காரனை வச்சு தத்துறாரு. இது மாதிரிலாம் வந்து நடக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிளான் என்னென்னா, இந்த வரதன் வந்து இந்த இந்திக்கார பையனை நீ போட்டு தள்ளிடு, நம்ம கொலை பண்ணிடலாம் அப்படிலாம் பிளான் பண்ணுறாங்க. அவன் பார்த்திங்கன்னா இன்ட்ரோல் பிளாக்கில் கேரளாவில் எங்கேயோ வண்டி எடுத்துகிட்டு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பாட் அவுட் ஆகிடுறான். அப்போ அந்த பாடி வந்து இங்கே வருது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லம்மா கிட்ட ஒரு நாள் வந்து ஆஃபீஸ்லேருந்து வரும்போது இந்த பையன் ஒரு இந்திக்கார பையன் இது மாதிரி நான் வந்து சாவி மறந்துட்டு வந்துட்டேன், இந்த பேக் மட்டும் வச்சுங்கன்னு கொடுத்து அனுப்புகிறான். அந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்ட்ரால் பண்ணால் 5 லட்ச ரூபாய் கேஷ் வேறு இருக்குது. அது வந்து தெரியாமல் இருக்குது. இது ஹீரோக்கு எப்படியோ தெரிஞ்சு அதை வேறு அவன் திருடிடுறான். அப்போ வந்து இந்த பாடி வந்து கேரளாவுக்கு வந்து வீட்டில் தான் இருக்குது. அப்போது எப்படியோ தெரிஞ்சுன்னா அந்த பேக்கை வந்து இவங்க திருடிடுறான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பேலேருந்து வந்து அந்த சடங்கு செய்யணும் செஞ்சு அடக்கம். அதை கூட வந்து முத்தையோட ஸோ அப்போ வந்து பண்ணிட்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த சுனிலோட ஆஃபீஸ் வந்து காசுலாம் கொடுத்து போவாங்க. அப்போ வந்து அந்த சுனிலோட அப்பா கேட்பார், இது மாதிரி வந்து எங்கள் பையன் வந்து காசு 5 லட்ச ரூபா பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க, அது எந்த பேங்க் சொல்லிங்கன்னா நாங்கள் எடுத்து பார்த்துருக்கோம், ஆனால் அந்த ஆஃபீஸ் வந்து அதை வந்து வித்ட்ரால் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து அவங்க ஒய்ஃப்க்கும் அந்த சுனிலோட ஒய்ஃப்க்கும் ரொம்ப டவுட் பண்ணிட்டோம். அவங்க பொண்ணுலாம் வந்திருக்கோம். இதுக்கு மேலே வந்து படம் சூப்பராக இருந்துச்சு. இந்த வரதனோட காமெடி வந்து நல்லா இருந்துச்சு. வரதன் முத்தையா வந்து இன்னும் எக்ஸலண்ட் அப்படியே அந்த கேரக்டர் ஆட் பண்ணார். இது குட் வைப் உள்ள படம். கடைசிலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த பணத்தை வந்து இவன் கொடுத்தானா இல்லையான்றது இந்த முத்தையா ஒழிச்சு வச்சுக்கலாம். இது கொடுத்தானா இல்லைன்றது இருக்கும். இப்போ இந்த செல்லம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சீனு, சத்தியம் பண்ணுற சீனு, இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. முத்தையான்றது உண்மையிலே அந்த மாதிரியான கேரக்டர்ன்ற மாதிரி ஒரு சூப்பரான கேரக்டர் தான் சூப்பராஜ் கேரக்டர் நடிச்சிருந்தாரு. அப்புறம் அந்த வைத்தியான்ற ரமேஷ் வைத்தியான்றது அந்த வரதன் கேரக்டரில் அப்படியே ஆக்ட் ஆகிருந்தாரு. ஒரு கவிஞர் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பர் படம். அதாவது இப்போ மலையாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு படம் குட் படம் அது ஒரு தட்வா படம், அது சுமாரான படம் தான். இந்த மாதிரியான படங்கள் வந்து ரயில் மாதிரியான படங்கள் அதெல்லாம் வந்து நம்ம தமிழில் வந்து நல்லா ஓடணும். இது ஒரு சூப்பராக பண்ணியிருக்காரு. பாக்கி பற்றின்றது பார்த்திங்கன்னா மெட்டீரியலில் குதிரை என்ற படத்துலாம் வசனம் எழுதினவர். ஸோ சூப்பர்பான ஒரு ஸ்கிரிப்டை அவர் ரெடி பண்ணி ஆப்டாக பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரே ஒரு டவுட் தான், இது ஏன் ரயில்ன்ற ஒரு டைட்டில் வச்சாங்கன்றதான் வித்தியாசமாக இருக்குன்னு வச்சாங்களா, எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. அது வந்து தான் டவுட் வந்தது. ஸோ அந்த நார்த்தன் இருந்து வந்த ஹிந்திக்காரங்களாம் அவங்க அப்பா, அந்த பையனோட அப்பா, சுனிலோட அப்பா அண்ட் அம்மா, அவங்க ஒய்ஃப்லாம் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இது வந்து எல்லாருமே ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு படம். ஃபேமிலியோட தான் அடல்ட் மூவி தான் இது. எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம், ஒரு நல்ல படம். ஸோ இது வந்து இது கரெக்டான அங்கீகாரம் கிடச்சி எல்லாருக்கும் போய் சேரணுன்றதான் என்னோட இது. நீங்களும் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் இந்த படம் வந்து ஒரு சோகமான படம் ஃப்ரெண்ட். ரொம்ப செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சோகமாக இருந்துச்சு. அந்த சுனில்ன்ற கேரக்டர்லாம்
ரொம்ப சோகமாக இருந்துச்சு. அது ஒன்று தானே தவிர மற்றபடி இது ஒரு நல்ல படம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.